காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களோடு வலம் வர இருக்கும் இந்த நிகழ்ச்சி கிராமிய சிந்து. கிராமிய சிந்து இந்த நிகழ்ச்சியின் வழியா இன்னைக்கு யாரை சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஆவல் உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி, அடடா இவங்க கூட தான் பேச போறோம், கிராமிய சிந்து சார்ந்த பல தகவல்களை இவங்க கிட்ட இருந்து அப்படியே அள்ளி உங்களுக்கு தரப்போறோம் அப்படிங்கிற ஆனந்தம் எனக்குள்ளேயும் இருக்கு. அப்ப யாரா இருப்பாங்க? நாட்டுப்புற பாடல் நாடோடி இசையில் நல்லிசையாய் நயமாய் நாதமாய் பயணித்துக் கொண்டிருப்பவர். இவர்கள் பாடக்கூடிய சந்தங்கள் கிராமங்கள்ல மட்டுமல்ல, நகரங்கள்ல மட்டுமல்ல, கடல் தாண்டியும் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரல். அப்போ நீங்களே இத்தனை நேரம் யூகம் பண்ணிருப்பீங்க. நாட்டுப்புற பாடல்களின் நாயகி, கிராமிய பாடகி, மேடை பாடகி, பின்னணி பாடகி, கலைமாமணி சின்ன பொண்ணு அவர்களை வரவேற்று மகிழ்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியே இங்க ரெண்டாவதா போயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பார்த்த கண்ணுக்கு மாறாம அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க அப்படியே இருக்கீங்க மேடம். நன்றி. இசை இருந்தா இளமை கூட இருக்கும் அப்படின்னு அந்த இளமையோடு நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ மேடம். உங்களுடைய கிராமிய சந்தத்தோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கிட்டோம். எங்களுக்காக ஒரு பாடல் மேடம். என்னைய ஒரு கிராமிய பாடகியா, ஒரு திரைப்பட பின்னணி பாடகியா உலகமெங்கும் வலம் வரச் செய்த ஒரு அருமையான அந்த வாழ்த்து பாடலோடு பொங்கல் நல்நாளையில் அவங்களுக்கும் என்னோட பொங்கல் வாழ்த்தோடு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு அந்த பாடலோடு நான் ஆரம்பிக்கிறேன். சூப்பர் மேடம். வாழ்த்துறே வாழ்த்துறே வாரும் பெண்களுக்கே வாழ்த்துறே, பொண்ணை பெத்ததா யாரே போதரவா கேட்டுருங்க, மப்பழைய பெத்தவுக மனமங்களமா கேட்டுருங்க, சுண்ணாம்பு போல சிரிச்ச மோகத்துக்கு எங்க சூரிய நர்வமோசோ எங்கெங்க வச்சுச்சோ, வெத்தலை போல விரிச்ச மோகத்துக்கு எங்க சந்திர நர்வமோசோ எங்கெங்க வச்சுச்சோ. ஆஹா, வாழ்த்தி பாடும் சொற்கள் எல்லாம் உங்கள் வீட்டின் வாசல் கதவை தட்டி வர்ணஜாலம் சேர்த்த பாடல் மேடம் இது. அப்படி ஒரு பாடலோடு உங்களுடைய திரைப்பயணம் தொடங்கியது. எந்த வயசுல தொடங்கிய பாட்டு பயணம் மேடம் இது? நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 13 வயசுல சும்மா அப்படி வீட்டுகள்ல பாடிட்டு, வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் அப்படி பாடுறது, அதான் அம்மா பார்த்து இவ நல்லா பாடுறா, நல்லா குரல் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அண்ணனுக்கிட்ட சொல்லி, அவங்க என்னை மேடையில் மணிவேல் அப்படின்ற என்னோட பக்கத்து வீட்டுக்கார அண்ணா, பொதுவாக அந்த மாதிரி விசேஷங்கள் நடக்கும் இல்லையா? ஆமா, நம்ம கிராமப்புறங்களில் திருவிழாக்கள் நடக்கும். அப்போ அந்த மேடையில் கொண்டு போய் என்னை பாட வச்சாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் என்ன. 13 வயதிலேயே இந்த பயணம் தொடங்கியிருக்கு. அப்பெல்லாம் பேசுறது மட்டும்தான் நமக்கெல்லாம் வரும். ஆனா உங்களுக்கு அதை கேட்டு கேட்டு ஆக அடித்தளம் போட்டது அம்மா. அம்மா வீட்டுல வேற யாரு மேம் பாடுவாங்க? என் அக்கா நல்லா பாடுவாங்க. அக்கா என்னை விட அருமையா பாடுவாங்க. ஜெயராணி அவங்க பேரு. அவங்க சூப்பரா பாடுவாங்க. என் வீட்டில் எல்லாருமே, எங்க குடும்பமே இசை குடும்பம் தான். அதே மாதிரி நான் பிறந்ததும் இசை குடும்பம், நான் புகுந்ததும் இசை குடும்பம் தான். எல்லாமே ரெண்டும் இசை குடும்பமா இருந்ததுனால தான் நீ இங்கே தான் போய் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கடவுளா என்னை இந்த குடும்பத்துக்கு அனுப்பியிருக்காரு. குமார் அப்படின்னு அவரை நீங்க சொல்லும்போது, அவர் ஒரு இசை கலைஞர் மட்டுமல்ல, ஆகச்சிறந்த பாடலை இயற்றுவரும் கூட. அந்த கிராமப்புற பாடல்களை எழுதக்கூடிய திறன் படைத்தவரை கூட. அவர்கிட்ட இருந்தும் நாங்க நிறைய விஷயங்களை ஒரு முறை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுவும் சீக்கிரம் நடக்கும். ஆமா. மேம், இப்போ சின்ன வயசுல அம்மாவும் பாடுவாங்க வீட்ல. உங்களுடைய அத்தை அவங்களும் பாடுவாங்க. அவங்க பாட கேட்டேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அத்தை நடி மெத்தையடி ஆடி வீணையாடம்மா அப்படின்னு தான். நீங்க அதையும் கேட்டு வளர்ந்துருக்கீங்க. எப்படி இருந்தது மேம் அதெல்லாம்? என்னோட அத்தை சுப்பம்மாள் அவங்க ரொம்ப அழகா பாடுவாங்க. அழகா பாடுவாங்கன்னா வெளி உலகம்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க இந்த கிறிஸ்மஸ் டயத்துல, பொங்கல் டயத்துல, ஏதாவது இந்த போட்டி நிகழ்ச்சி அந்த மாதிரிக்குள்ள நாள் அப்படி வைப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல நேரங்கள்ல அவங்கள தான் பாட சொல்லுவாங்க. அப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் அப்படி வேடிக்கை பார்ப்பேன். அத்தை சூப்பரா பாடுறாங்களே. அவங்க கிராமத்து பாட்டு தான் பாடுவாங்க. நான் சினிமா பாடல்கள் தான் அப்போ பாடிட்டு தெரியுவேன் சின்ன பிள்ளையில. அப்போ நான் எங்க அத்தை கிட்ட இந்த பாட்டு என்ன பாட்டு அத்தை அப்படின்னு கேட்பேன். அப்போ இது நாட்டுப்புற பாட்டுடி அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுப்புற பாட்டுனா அது என்ன அத்தை அப்படின்னு கேட்பேன். அப்போ எனக்கு விவரம் தெரியாதது தானே. அப்போ நாட்டுப்புற பாட்டுனா இது மண் சார்ந்த பாடல்கள் அப்படின்னு அந்த விவரத்தை சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க போய் இந்த பாடல்களை, இந்த குரலை நம்ம எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றது அவங்களுக்கு விவரமும் தெரியல.
அவங்க முன் போறதுக்கு யாரும் அப்போதைக்கு வந்து ஹெல்ப்புக்கு, "நீங்க நல்லா பாடுறீங்க, வெளியில வாங்க. நீங்க இங்க பாடுங்க, அப்படி பாடுங்க. இங்க வாங்க." அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அப்ப இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்ல. சூழல் அப்ப கிடையாது. கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. நான் பாடும்போது கூட அதுக்குள்ளயே தான் நான் வந்து சின்ன வயசுல பாடிட்டு இருந்தேனே ஒழிஞ்சு, ஒரே ஒரு மேடையில பாடுனதுனால, அத வந்துட்டு பார்த்துட்டு தான் என்னைய கொஞ்சம் வெளியில என்னோட குருநாதர் ஐயா கே. குணசேகரன். அது ஒரு மேடையில நான் வந்து ஒரு நாடக நடிகர் அவரோட அரங்கேற்ற விழாவுக்கு நான் போயிருந்தேன். அப்ப என்னைய பார்த்துட்டு இங்க வந்திருக்காங்க. நான் ஒரு பாடகர் கூட பேசிட்டு இருக்கேன். அவர் பேரு கோட்டச்சாமி. கொட்டுமுரசு கோட்டச்சாமின்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்துல உள்ளவரு. இவரு கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அப்ப இது ஒரு பாடகியா தான் இருக்கணும். அப்படின்னு அவரா யூகம் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்து என்னைய இது யாரு? என்னோட பேக்ரவுண்ட விசாரிச்சு, வீட்டுக்கே வந்துட்டாரு. ஆ. வீட்டுக்கே வந்து என்ன விசாரிச்சு, "நீங்க பாடுவீங்களா பாப்பா?" அப்படின்னு கேட்டாங்க. "ஆமா" அப்படின்னேன். "ஒரு பாட்டு பாடுங்க" அப்படின்னாங்க. பாடி காமிச்சேன். இப்ப நான் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுறேன். அத திருப்பி பாடுவீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. பாடுறேன்" அப்படின்னு சொன்னேன். அப்போ அவரு என்னோட குருநாதர் பாடுறாரு. கே. குணசேகரன் சார். நாட்டுப்புற கலைய வந்து இந்த அளவுக்கு முன்னாடி கொண்டு வந்ததே அவருதான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொல்லங்குடி கருப்பாயி அம்மா அவங்க முதல்ல ரேடியோல பாடுனத நான் கேட்டேன். ஆஹா. திருச்சி வானொலி ரேடியோல இந்த கிராமத்து கீதம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்ப அவங்களோட பாட்ட நான் கேட்டுருக்கேன். அத்தை கிட்ட விசாரிச்சதுக்கப்புறம், அவங்க பாட்ட கேட்டதுக்கப்புறம், என்னோட குருநாதரும் அந்த ரேடியோல பாடுறாரு. அவர் வாய்ஸையும் கேட்டுருக்கேன். அப்போ எனக்கு இந்த நாட்டுப்புற பாட்டுல ரொம்ப ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. ஓ! நம்ம சினிமா பாட்டு நம்மளுக்கு வேண்டாம். இத தான் நம்ம பாடணும் அப்படின்ற மாரி, என்னோட குரலும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கிராமத்து குரல் ஒத்துழைச்சது. அதனால இதுலயே நான் முழு மூச்சா கத்துக்கிற ஆரம்பிச்சுட்டேன். கத்துக்கிறணும்னு ஒண்ணும் இல்ல. அவங்க இப்ப நீங்க பாடுனீங்கன்னா, அப்படியே வாங்கி அப்படியே அப்படியே அத மனப்பாடம் பண்ணிருவேன். அது ஆயுசு அந்த ரிஸ்கெல்லாம் நான் உங்களுக்கு குடுக்க மாட்டேன் மேடம். அப்படிதான் நான் கத்துக்கிட்டது. எழுதி வரிகள் வச்சு நான் பாடல. ஆஹா. சும்மா கேட்டு அப்ப அத்தை பாடும்போது, அத அப்படியே கேட்டுட்டு இருப்பேன். "பாடுறி" அப்படின்னு சொல்லுவாங்க. அத அப்படியே திருப்பி பாடுவேன். அந்த மாதிரி தான் அந்த பாடல்கள் அமைஞ்சது. அப்போ என்னோட குருநாதர் வந்து என்னைய கண்டுபிடிச்சு என் வீட்டுக்கு வந்து என்னைய பாட சொல்றாரு. அப்ப அவரு பாடுறாரு. அவரு என்ன பாடுறாருன்னா, "கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம குணசேகரன் பாட்ட கேட்க, ஆளு வந்து கூடிருச்சு நன்னானே, நம்ம ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்க்க தானே நன்னே, நானே தானே நன்னானே தானே நன்னே நன்னானே தானே நன்னானே தானே நன்னே நன்னானே." இது மேடையில அவரு பாடுறது. அவர் பேர வச்சு அவரு பாடுறது. "கூட்டரம்ப கூடிருச்சு குணசேகரன் பாட்ட கேட்க, ஆளு வந்து கூடிருச்சு நன்னானே." அக்னீஸ்வரம் பாட்ட கேட்கணும்னா, அக்னீஸ்வரம் புக்ல இந்த பாடல்கள எழுதியிருக்காரு. ஆ. அத வச்சு அவரு ஒரு பாடல் எழுதினாரு. அத பாடி காமிக்கிறாரு. அத திருப்பி நான் அப்படியே பாடினேன். "வெரி குட்மா. சூப்பரா இந்த வயசுல இப்படி கேள்விங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு. கச்சேரிக்கு வரியா பாப்பா?" அப்படின்னு கேட்டாங்க. கச்சேரினா என்ன அப்படின்னு ஆ. கேட்டாங்க. கச்சேரினா நமக்கு தெரியல தெரியாது. தெரியல. மேடையில பாடுறதுமா அப்படின்னு. "ஓ! அப்படியா? சரி வரேன்." அப்படின்னு. வரி இல்லாம பாடினது அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வரி இல்லாம பாடினது அப்படிங்கிறது அப்ப மட்டும் இல்ல. இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. பரதராஜா. அந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிக்கு புக்கு. ஒண்ணும் பெருசா வரிகள் இல்ல இல்ல. அப்படின்னாலும், சின்ன பொண்ணு அவர்களுடைய பார்ட் அங்க அப்படி இருக்கும். தன்னன்னா பாட்டு. அந்த பாடல் மேடம். ஏ தன்னானன்னா தன்னானன்னா தன்னானா. மில்லியன் பிரபுன்னு சொல்லிட்டு, அருமையான குரலுக்கு சொந்தக்காரர். அப்படி பாடுறாரு. அவரு தான் விஜய் ஆண்டனி சாருக்கு ட்ராக் எல்லாமே அவரு பாடிட்டு இருந்தாரு. அவரு ஆக்டரும் கூட. அ. அவரும் நானும் தான் அந்த பாட்டு பாடியிருந்தோம். அடடா! அத விட விஜய் ஆண்டனி சார் இசையில மிகப்பெரிய ஹிட் சாங் கூட எனக்கு "நாக்குமுக்கா அட்ரா அட்ரா நாக்குமுக்கா." நெறைய பாடல்கள் பத்தி நம்ம பேசப் போறோம். கண்டிப்பா. நேர்களே, மண் வாசம் வீசக்கூடிய ஒரு குரல், மக்களின் நேசத்திற்குரிய ஒரு குரல். அதுதான் சின்ன பொண்ணு அவங்களுடைய குரல். அந்த குரலோடு கிராமிய சிந்து நிகழ்ச்சியில நம்ம பயணித்துட்டு இருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3ல மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. அடுத்தது போகும்போது மேடம், கிராமிய பாடல்கள பாடுவீங்க. திரைப்பட பாடல்கள்ல பின்னணி பாட வந்திருக்கீங்க. அப்போ அந்த அனுபவம் எப்படி இருக்கு? ஏன்னா, நெறைய மேடைகள்ல நீங்க பாடியிருப்பீங்க. உள்நாடு தொடங்கி வெளிநாடு வரைக்கும் நெறைய மேடைகள்ல. இப்படி பறந்து விரிந்த ஒரு கிராமிய சூழல்ல நீங்க பாடிட்டு, திடீர்னு ஒரு ஸ்டூடியோல அடைச்சு வச்சு பாடுறது, உங்களுக்கு டோட்டலி டிஃபரெண்ட்டா இருந்திருக்கும். எப்படி இருந்தது அது? ஆமா. பொதுவா கிராமிய மேடைகள்ல, கிராமிய பாடல்கள ஒரு பொதுவான மேடைகள்ல பாடும்போது, மக்கள் அந்த அவங்களோட அந்த கரகோஷம், அந்த ஆரவாரம், அந்த சவுண்ட் குடுக்கும்போது, அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். இதுவே போதும்டா நம்மளுக்கு. அப்படின்ற மாதிரி தான்
என்னோட பயணம் போணுச்சு. நம்மளெல்லாம் யாரு திரைப்படத்துல பாட சொல்ல போறா? கொல்லங்குடி கருப்பையம்மா பாடுனப்போ கூட எனக்கெல்லாம் அந்த ஆசையே இல்ல. வரவு முனியம்மா அம்மா பாடுனாங்க. அப்ப கூட எனக்கு அந்த ஆசை இல்ல. விஜயலட்சுமி அம்மா பாடுனாங்க. அப்ப கூட எல்லாம் எங்க கூப்பிட போறாங்க? அப்படின்ற மாரி தான் யோசிச்சேன். புஷ்பவனம் குப்புசாமி அண்ணன் பாடுனாரு. அப்ப கூட தேக்கம்பட்டி ஐயா பாடியிருந்தாங்க. இப்படி அப்போ நெறைய பேர் நாட்டுப்புற கலைஞர்கள் பாடிட்டாங்க. அப்ப நம்மளையும் கூப்பிடுவாங்களா? அப்படின்றதெல்லாம் நான் நெனைக்கவே இல்ல. ஐயய்யோ! நம்மள எப்படி கூப்பிட்டு பாட வைக்க போறாங்க? அப்படிதான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கணவர் வந்து அவரு ஒரே இதுல இருப்பாரு. விடு விடு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரும். கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும். அப்படின்னு தான் அவரோட மனசுல அது பதிஞ்சு இருந்துச்சு. சத்தியமா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்றது நான் எதிர்பார்க்கல. என் கணவரோட மனசுக்கு எனக்கு இது கிடைச்சது. அவரோட நெனப்புக்கு கண்டிப்பா. என்னோட மனைவி வந்து சினிமால பாடணும் அப்படின்னு அவரோட ஆசை இது. அவரோட ஆசை, அவரோட முழு நம்பிக்கை. கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும். உதடு, உள்ளம் இது குடுக்கக்கூடிய ஒரு முழு உணர்வ குடுக்கக்கூடியதான். உதடுலேருந்து பாடுறது ஒண்ணு இருக்கு மேம். உள்ளத்துலேருந்து பாடுறது ஒண்ணு இருக்கு. இந்த உள்ளத்துலேருந்து பாடுறது தான் கிராமிய பாடல்கள். அதுதான் ஒரு முழு உணர்வ குடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய உள்ளத்துல நிறைந்த அந்த 80கள் காலகட்டங்கள்ல வந்த கிராமிய திரைப்பட பாடல்கள் ஏதாவது நினைவுல நின்ற பாடல் சொல்லுங்க. 80கள்ல அப்ப ரொம்ப ரொம்ப நெறைய பாடல்கள். நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு கேட்ட பாடல் வந்து "தூங்காத தம்பி தூங்காத" படத்துல கமல் சார் பாடுன பாட்டு. அது ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு. அப்புறம் வந்து அம்மா ரஜினி சாரோட படம். "நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை" அது எங்க வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பாட்டு இளையராஜா ஐயாவோட இசையில வந்த பாட்டு 1 சொல்ல முடியாது, 2 சொல்ல முடியாது. அந்த நேரத்துங்கள்ல "தூறல் நின்னு போச்சு" படம் பாக்கியராஜ் சார் நடிச்சது. அதுதான் நான் முதல்ல நான் மேடையில பாடுன பாட்டு. இந்த அம்மா பாட்டு. "நானாக நானில்லை தாயே" பாடிட்டு பாடுவேன். அதுக்கப்புறம் தாலாட்ட நான் பொறந்தேன் தாலே தாலேலோ அது வந்து ஒரு மாதிரி சிக்ஸ் எயிட்ல கிராமிய பாடல் மாரியே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தலையாட்ட நீ பொறந்த ஆரோ ஆரிரரோ அத்தை பெத்த அன்னைக்கிளியே ஆசரோசாவே தன்னனானா தன்னனானா கல்யாணம் கச்சேரி ஊர்கோலம் ஆனா, அந்த பாட்டு. அந்த கல்யாணம், ஆ. கச்சேரி, ஊர்கோலம் அப்படின்றீங்க சொல்றது நம்ம என்னமோ கல்யாண கச்சேரியில கலந்துகிட்ட ஒரு ஒரு ஃபீல குடுக்குது மேம். ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டெல்லாம். அதே மாரி நீங்க ஒரு இடத்துல பாடி கேட்டேன் நான் பாடல். மச்சான பாத்தீங்களா? ம். அது நீங்க பாடி காமிங்க மேம் இதுல. ரொம்ப ரொம்ப ஏன்னா அதான் ஜானகி அம்மா வாய்ஸ் அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டா நம்ம கேட்டுருப்போம். ஆனா, கண்டிப்பா. அது இந்த மாரி ஒரு வாய்ஸ்ல கேட்கும்போதும் பிடிக்குது மேடம். கண்டிப்பா, கண்டிப்பா. அது ரொம்பவும் பிடிக்கும் எனக்கு. அது என்னோட மச்சானுக்காக நான் அந்த பாட்ட நான் பாடுவேன். அப்ப நம்ம கண்டிப்பா பாடியே ஆகணும் மேம். கண்டிப்பா. லாலி லாலி லேலோ லாலி லாலி லேலோ லாலி லாலி லேலோ ஓ ஏ மச்சான 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 பாத்தீங்களா மலவால தோப்புக்குள்ள ஏ மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு வந்தார காணலையே அவர் வந்தார காணலையே வெள்ளிச்சரம் புன்னகையில் அள்ளி வச்சேன் காணலையே நான் அள்ளி வச்சேன் காணலையே ஊர்கோல மேகங்களே நீங்க ஒரு நாளை நில்லுங்களே மயிலாடும் காற்றில் தனியாக வர பார்த்தாக்கா சொல்லுங்களே ஏன் ஏக்கத்தை கொல்லுங்களே அந்த வரிகளை பார்த்தீங்களா? ஆமா. அது அந்த பாட்டெல்லாம் அப்ப நான் பார்க்கும்போது அப்படி ஒரு அந்த பாட்டு பட்டு வண்ண ரோசாவா ஆஹா. பார்த்த கண்ணம் ஓடாதா இதெல்லாம் நான் விவரம் தெரிஞ்சு பார்த்த படங்கள் கேட்ட பாடல்கள். பாசம் என்னும் நீரழைச்ச அந்த பாட்டு அவருமே இப்ப இல்ல. அவரெல்லாம் நினைவு கூர்ற அளவுக்கு ராஜேஷ் சார். அப்புறம் பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளுமான் போலே வெள்ளை நிலா ரொம்ப அழகா இருக்கும். ஆளான சிங்கம் ரெண்டும்
கை வீசி நடந்தார் காலடியில் பூமி எங்கும் அழுக்கும் சிங்கார தங்கம் ரெண்டும் தேர் போல வளர்ந்தார் ஆகாயம் இங்கே வந்து வணங்கும். அருமையான பாடலத்தை பாடலாம். கிராமிய பாடல்கள் அப்படின்னாலே சந்தோஷம் இருக்கும், சோகம் இருக்கும், நையாண்டி இருக்கும், நாத்து நட பாடுவாங்க, பழமொழிக்கு பாடுவாங்க, இப்படி விறுவிறுப்பும் இருக்கும். நீங்க பாடின மாதிரி அதுல ஒரு உணர்வு கலந்த சோகமும் இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது சின்ன பொண்ணு அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குரல்லாம் ஒத்துழைக்கணும். அந்த குரல் ஒத்துழைக்க நீங்க என்ன பண்றீங்க? ஒன்றுமே பண்ண மாட்டேன். சுடு தண்ணி தாகா அதுதான் மருந்து. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனாலுமே மாத்திரை எல்லாம் போடக்கூடாது, சுடு தண்ணி தான். பேசாம வீட்டுல யார்ட்டையும் அதிகமா பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான் இதுக்கு மருந்து. கரெக்ட். ரெஸ்ட் தான் அதுக்கு மருந்தே. வாங்க இப்போ நாத்து நடுறதுக்கு பாட்டுன்னு சொன்னோம். இது பொங்கல் சமயம் கண்டிப்பா. நீங்க பாடின அந்த சிவப்பதிகாரம் இந்த படத்துல மாரியம்மா பாடல் ஆஹா, இது இந்த மாதிரி கும்மி பாட்டே நம்ம கேட்டிருக்க மாட்டோம். இன்னைக்கும் ஆடத் தெரியாதவங்க கூட எழுந்து ஆடுற அளவுக்கு ஒரு பாடல் அது. அந்த அந்த தாளமும் நயமும் உங்களுடைய குரலும் அப்படி சேர்ந்திருக்கும். அந்த பாடல் மேடம் எங்களுக்கு. மாறி மக மாயி அம்மா மனக்குறைய தீரும் அம்மா காத்து மட்டும் வந்து போகும் கட்ட பொம்மை கோட்டை போல வெயில் பட ஓல பின்னி விதைச்சு வச்சோம் முளைப்பாரி. வெயில் பட ஓல பின்னி விதைச்சு வச்சோம் முளைப்பாரி. தானானே 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 நடுவினிலே பொத்தி வச்ச நல்ல நல்ல ஓட்டிலெல்லாம் வித விதமா பயிர் விதைச்சு வெக்காளிக்கு போடுங்கம்மா. அருமையான வரிகள் எழுதியிருப்பாங்க அந்த பாட்டு. ஆமா. அது நான் நடுவுல நின்னு பாடுவேன். அந்த படத்துல விஷுவல்ல பெண்கள் வந்து நிறைய, அது ஊர் பெண்கள் வந்து அப்ப அங்கேயே செட் பண்ணி. ஆக உங்களுக்கு நீங்க விஷுவல்ல நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு கும்மி கூட தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியும். யூஸ்வலா நான் அத்தை வந்து கும்மி பாட்டு தான் நிறைய பாடுவாங்க. அத்தை சுப்பமாள்றவங்க நைட்ல அந்த கும்மி பாட்டு, முளைப்பாரி பாட்டு இதுக்கு தான் நிறைய பாடுவாங்க. அது பாடி அப்படியே அவங்களோட சேர்ந்து கும்மி அடிச்சு. ஆயக்கலைகள் அத்தனையும் இந்த கைக்குள்ள வச்சிருக்கீங்க போல இருக்கு மேம். பிறப்பு தொடங்கி இறப்பு வரை நாட்டுப்புற பாடல்ல நிறைய இருக்கு மேம். தாலாட்டு ஆகட்டும், வயல்வெளியில பாடல்ல இருக்கட்டும். வயல்வெளியில பாடும்போது சொல்லுவாங்க பொதுவாவே ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு தெரியாது அப்படின்னுவாங்க. ஆக வயக்காட்டிலிருந்து இது வெளிநாட்டிலும் ஒலித்த ஒரு குரல். வயக்காடு டு வெளிநாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா இந்த குரல் வயக்காட்டுல இருந்து வெளிநாட்டுல ஒலிக்கும் போது இப்ப பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் வந்து சொல்ல முடியாத ஒரு உணர்வு இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அதே தான் எனக்கும். ரொம்ப அது ஒரு என்னையே அறியாத ஒரு ஆனந்த கண்ணீர் தான் வந்தது. ஏன்னா நம்மளோட குரலை வந்து இந்த அளவுக்கு மக்கள் ரசிக்கிறாங்களே, இந்த அளவுக்கு போற்றுதல் பண்றாங்க. வெளிநாடுன்னு சொன்னோன்னு தான் எனக்கு அந்த அவங்களோட ஞாபகமும் வருது. 2003 சந்திரமுகி பாடிட்டு உடனே அமெரிக்கா போறோம். அமெரிக்கா போனா அங்க போயிட்டு ஒரு அம்மா பாடல் பாடினேன். அந்த பாடலை கேட்டுட்டு ஒரு தாய் வந்து அழுதுகிட்டு அங்கேருந்து வந்தாங்க. என்னோட தாயோட நான் பேசி 20 வருஷம் ஆச்சு. இந்த பாட்டை நீங்க பாடின உடனே என்னோட அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்து கட்டி பிடிச்சிட்டு என்னை அழுதாங்க. ரசிக்கிறாங்க இல்லையா நம்மளோட குரலை. அது வந்து எனக்குள்ள அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துரும். அம்மா பாடல்னா அம்மா பாடல அன்புள்ள ஒன்று அம்மா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அருமையான ஒரு ஏழ்மையான ஒரு கவிஞர் எழுதுனது. கதிர் நீலமேகம் அவர் பேரு. அவர் இப்போ எழுதுன அந்த பாடல் சும்மா யதார்த்தமா நான் மேடைகள்ல பாடிட்டு இருப்பேன். அதை ஆல்பம்லையும் பாடி சொல்லிட்டாங்க. அந்த பாடல் அங்க போடும்போது தான் அவங்க அழுது ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க. அந்த பாட்டையும் கேட்டாங்க. அம்மா பாட்டுனா ஒரு பாட்டு 2 பாட்டு இல்ல, நிறைய பாட்டு பாடுவேன். இந்த பாடல் வந்து இந்த அம்மா பாடல் வந்து ஐயா கவிஞர் பரிணாமன் அவர்கள் எழுதி எனக்கு அவர் சொந்தமா கொடுத்தாரு அந்த பாட்டை. அந்த பாடல் நான் தான் மேடைகள்ல கலை இலக்கிய மேடைகள்ல பாடிட்டு இருந்தேன். அது அப்புறம் கொஞ்ச நாளையில சினிமாவுக்கு கொடுத்துட்டாரு. வியாபாரி அப்படின்ற படத்துக்கு அந்த பாடலை கொடுத்துட்டாரு. ஹரிஹரன் சார் தான் பாடி இருக்கிறோம் பாட்டை. ஆசைப்பட்ட எல்லாரையும் அந்த பாட்டை பாடும்போதுதான் அந்த அம்மா வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. இளவட்டமானாலும் என்ன தேச்சு குளிக்க வைப்ப, இளவட்டமானாலும் என்ன தேச்சு குளிக்க வைப்ப, ஏமாற்றும் பிள்ளைய நம்பி இதயத்தை பறி கொடுத்த, ஏமாற்றும் பிள்ளைய நம்பி இதயத்தை பறி கொடுப்ப, நெஞ்சிலே நடக்க வைப்ப நிலாவ பிடிக்க வைப்ப, நெஞ்சிலே நடக்க வைப்ப நிலாவ பிடிக்க வைப்ப, பிஞ்சு விரலில் நகங்கடிப்பா பேச சொல்லி சிரிச்சிருப்பா, பிஞ்சு விரலில் நகங்கடிப்பா
பேச சொல்லி சிரிச்சிருப்பா உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு ஒன்ன தேடி வந்து நின்னாலும் தாய் போல காண முடியுமா நீயும் தாய் போல காண முடியுமா இந்த பாட்டு இதை கொஞ்சம் அப்படியே மாறுதல் பண்ணி படத்துல ஆயிரம் உறவு ஒன்ன அப்படின்னு நான் ஒரிஜினல் அது ஆயிரம் உறவு ஒன்ன தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா அப்படி பாடியிருப்பாங்க ஹரிஹரன் சார் அதுவும் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் இந்த மெட்டிலையும் ரொம்பவும் அந்த பாடல் வந்து மிக அருமையா மெருகு குட்டி இருந்துச்சு அந்த பாடல் கண்டிப்பா. ஆமா இந்த பாட்டை யாரு கேட்டாலுமே அழுதுருவாங்க பாத்தீங்களா நீங்களே கண் கலங்கிட்டீங்க அம்மா இல்லையா மேடம்? அதுவும் ஒண்ணு, அந்த வரிகள், அந்த கைவண்ணம் அப்படி இருக்கக்கூடியது ஒண்ணு. அது இந்த குரல்ல கேட்கும்போது கண்ணீர் தானாகவே வரத்தான் மேடம் செய்யுது. மேம் அந்த பாடல் பாடின உடனே டிஃபால்ட்டா இந்த பாட்டு எங்களுக்கு ஞாபகம் வரும். அன்புள்ள அம்மா மகள் எழுதும் கடிதம். அதுவும் மேடம் இதுல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது கதிர் நீலமேகம். மேகம் எழுதின பாட்டா நீங்க அவருடைய பாடல்களுக்கு தான் அவரை கூப்பிட்டு உங்களால முடிந்தது இந்த பாடலுக்கு தான் நீங்க பண்ணீங்க இல்லையா மேடம்? ஆமா 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 வீட்டுக்கு வர சொல்லி அவர்கிட்ட பேசி நீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்புறம் ஒரு பாடகர் ஒரு கலை இலக்கிய தமிழிசை பாடகர் அவரு திருவுடையான் அவரு தான் சொன்னார் நான் ஒரு தொலைக்காட்சியில வந்து எழுதினவர் பேர் எனக்கு தெரியல ஆனாலும் இந்த பாட்டை நான் பாடிட்டேன் பாடி மக்கள் மத்தியில நான் நல்ல ஒரு நேம் இருக்கு எனக்கு அவர் எங்க இருந்தாலும் என்னோட அந்த பேட்டியை பார்த்துட்டு அவர் எனக்கு தொடர்புல வந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தேன் அந்த பேட்டியை திருவுடையான் பார்த்துட்டு அம்மா நீங்கள் இது மாதிரி உங்களோட பேட்டி பார்த்தேன் அவர் வந்து கதிரேசமங்கலம் திருவாரூர் மாவட்டம் கதிர் நீலமேகம் ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உடனே அப்புறம் அங்கே திருவாரூரில் இருக்கிற தோழர்களுக்கு அடித்தேன் கம்பிசு தோழர்களுக்கு அடித்து கேட்கும்போது ஐயோ நம்ம தோழர் தான் அவர் நம்ம அண்ணன் தான் அப்படின்னாங்க உடனே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணினேன் கலைஞர்களுக்கு கலைஞர்கள் கை கொடுப்பாங்க. அதுல எந்த ஒரு மேடம் நிறைய கலைஞர்களுக்கு நிறைய நான் சினிமாவில் பாடி நான் சொத்து சம்பாதிக்கலை வீடு கட்டலை ஆசை வாங்கலை பில்டிங் வாங்கலை கலைஞர்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன் அது யாருக்குமே தெரியாது இப்போ கஜா புயல் வந்துச்சு கொரோனா வந்தது கொரோனாவிலாம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணினேன் கலைஞர்களுக்கு அது ஒரு சில பேருக்கு தெரியும் அதை அப்படியே அவங்களோட அக்கௌண்ட் கொடுத்து அப்படியே டேரெக்டாக போட சொன்னேன் அக்கா ஏக்கா நீங்கள் வாங்கி கொடுங்கக்கா இல்லை வேண்டாம் இன்னும் அவங்களோட இதுக்கு என்ன கொடுக்குறேன் நீங்கள் அவங்களுக்கே டேரெக்டாக போடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி உதவி பண்ணேன் கொரோனா டயத்தில் மேம் அந்த பாடல் அன்புள்ள அம்மாவுக்கு எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நான் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன் யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு பாத்திரத்தை வித்தீங்களே எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் நம்ம அடிக்கிறார் வாங்கி கொடுத்த பெனவு உடஞ்சி இரவ வாங்கி எழுதுறேன் வாங்கி கொடுத்த பெனவு உடஞ்சி இரவ வாங்கி எழுதுறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டலாத்தான் பேசுறாங்க கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டலாத்தான் பேசுறாங்க ஏ மனசு தாங்காம நான் அழுகிறேன் அம்மா ஏ மனசு தாங்காம நான் அழுகிறேன்
தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே, தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே, வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா, நீங்க வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா, விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க, விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க, நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் அழுதுகிட்டே தின்னுக்கிறேன், நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் அழுதுகிட்டே தின்னுக்கிறேன், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், கீழாண்ட சிவத்தோரம் மறந்தும் போகாதம்மா, கீழாண்ட சிவத்தோரம் மறந்தும் போகாதம்மா, கருணாகம் வெடுப்புலதான் இருக்குது, அம்மா கருணாகம் வெடுப்புலதான் இருக்குது, மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மிருக்கத்தி மழை அடிச்சுதுன்னா இருக்கு இடம் நனைஞ்சிரும், மேற்கத்தி மாட்டை அடிச்சுதுன்னா இருக்கு இடம் நனைஞ்சிரும், பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க, பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்து தான் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்து தான் போட்டுக்கம்மா, இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. அம்மா எப்படி இருந்தாலும் மகள் கோடீஸ்வரி தான் மேடம். அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லவே இல்ல. அம்மா அப்படிங்கிற அந்த 3 எழுத்துல தான் இந்த அகிலமே அசைந்துருச்சு. அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்ல இல்லையா? பழைய பாடல்கள்லாம் நிறைய இருக்கு மேம். அதுலயுமே உங்களுக்கு பிடித்த வாய்ஸ் யாருடைய வாய்ஸ்ல பாட போறீங்க? எனக்கு பானுமதி அம்மா வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப பாடின பிடிக்கும். பாடல். சிலாம்மா அப்பா வாய்ஸ் பிடிக்கும். பட் இருந்தாலும் பானுமதி அம்மா அவங்களோட குரல் வந்து என்னோட குரல் மாதிரி கிட்டத்தட்ட எப்படின்னா ஓப்பன் த்ரோ அவங்களுக்கு. ஆ. எடுதந்தானடி இப்படிலாம் பாடியிருப்பாங்க பாருங்க, அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். எடுதந்தானடி தில்லையிலே அந்த பாட்டுலாம் அவ்வளோ அருமையாக பாடியிருப்பாங்க. அது அப்புறம் தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே அந்த பாட்டெல்லாம் அவங்களோட சீரியல் ஐயாவோட டிஆர் மகாலிங்க ஐயா 3 பேரும் பாடியிருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு ஈக்குவலா பாடியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் அப்படி ஒரு வாய்ஸ். அவங்களுக்கு ஈக்குவலா இவங்களும் அந்த பாட்டு பாடியிருப்பாங்க. மேம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ம். ஆத்தாவும் சேலை. ஆஹா. ஏன்னா அது எவ்வளவுதான் கேட்டாலும் அதோட பின்னணி உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மேம் அந்த இந்த பாடல். பாடல் வந்து திரைப்பட இயக்குனர், பாடலாசிரியர் ஆ. தாமியோசாவில் ஒரு முக்கியமான ஒரு பாடலாசிரியர் அவரு. ஏகாதசி அவரோட பாட்டு இது. ம். அவரு வந்து இந்த பாடல் வந்து எனக்கு முன்னாடி மேடைகள்ல பாடியிருக்காங்க. மேடைகள்ல பாடியிருக்காங்கன்னா தாமியோசா மேடைகள்ல ஐயா திருவுடையான்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லா மேடைகள்லையும் இந்த பாட்டை பாடியிருக்காரு. அப்போ எனக்கு இந்த பாடல் பத்தி கொஞ்சம் அதிகமா தெரியல. நான் அன்புள்ளங்கொண்ட அம்மா பாடல் வந்து மறிக்கொழுந்த ஆல்பத்தில் பாடி மக்கள்கிட்ட ரீச் ஆனதுக்கு அப்புறம் தோழர் ஏகாதசி அவர்கள் வந்து சொன்னாங்க, அன்புள்ளங்கொண்ட அம்மா பாடல் இன்னொருத்தர் பாடி அது ரீச் ஆகல, நீங்க உங்களோட குரல்ல பாடிதான் மக்கள் மத்தியில நல்ல ரீச் அது, அதனால இந்த பாட்டை நீங்க பாடுங்க, உங்க குரல்ல பாடுங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பாட்டை அவரு கிஃப்டா கொடுத்தாரு. அது அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது மேம். இப்ப நீங்க சொல்றதுல இருந்து ஒரு பாடலாசிரியர் எழுதுறவங்க நம்மளுடைய பாடல் இந்த குரல்ல வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னது அறிவுமதி. கண்டிப்பா அறிவுமதி அவருடைய கண்டுபிடிப்பு நீங்க. இந்த குரல் வந்து திரையில ஒலிக்கணும்னு அவர் உங்களை அடையாளப்படுத்தியிருக்காரு. கண்டிப்பா. அதே மாதிரி ஏகாதசி இப்ப நீங்க சொல்லும்போது அந்த பாடல் ஆமா ஆமா அவர் வந்து நீங்க பாடுங்க தோழர், நீங்க பாடி உங்களோட ஆல்பம்ல நீங்க இதை பண்ணுங்க, அப்பதான் மக்கள்கிட்ட இந்த பாடல் போய் சேரும் அப்படின்னு சொல்லி அறிவொலி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அங்கங்க கிராமங்கள்ல நடத்துவாங்க. அந்த பாடல்கள் என்னென்ன பாடல்கள் இந்த மாதிரி பாடுவாங்க. அதுல இந்த ஒரு சில ஊர்கள்ல இந்த பாட்டை பயிற்சி கொடுத்துருந்துருக்காங்க. ம். நான் என்ன பண்ணேன், நம்மளை பாட சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பாட்டை பத்தி. இப்போ என்னோட கணவர் வந்து இந்த பாட்டுக்காகவே நம்ம ஒரு ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு அம்மா வயித்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம், அந்த பேர்ல ஒரு பாடலும் எழுதி அதே பேர்ல நாங்க ஆல்பம் பண்ணோம். ம். அந்த ஆல்பத்துல இந்த பாட்டை கண்டிப்பா வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கரெக்ஷன்லாம் எழுதி கொடுத்தாரு. ஒரு சில வரி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாரு. அது நான் இன்னும் வெளியிடல. பட் இந்த பாட்டு அதுக்குள்ள வேற யாரெல்லாம் பாடி
வெளியிட்டுட்டாங்க. தொலைக்காட்சிகள்ல பாடுறாங்க, ம். மேடைகள்ல பாடுறாங்க. நானும் பாடியிருக்கேன், மேடைகள்ல எல்லாம் பாடுவேன். பட் அந்த இந்த மரிக்குழுந்து பாடி அப்படியே அதில தொகுத்து எல்லா பாடல்களையும் பாடி, லாஸ்ட்டா அந்த பாட்ட பாடி அப்படி முடிப்பேன். ஆத்தா அது அது ஒரே அந்த சிந்து பைரவி ராகம். அதில அமைஞ்ச பாட்டு மரிக்கொழுந்து பாட்டு. அதில அப்படியே கொஞ்சம் இது எல்லாமே அதில கொஞ்சம் சாடி வரும். ஆத்தா ஒஞ்சேல பேத்தஸ் ராகம் இல்லையா? அழகா மரிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓஹோ அது பாடி அதுல சில சினிமா பாடல்கள் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய அன்னப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா ஆகான மாசை நிறைவேறுமா இப்படி ஒரு சிறிய கீழே எடுத்துட்டேன். இது மாதிரி ஒரு 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 சில பாடல்களை பாடி லாஸ்டா ஆத்தா ஒஞ்சேல அது ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தோழி கட்டி ஆட அந்த மாதிரி பாடி இந்த பாட்டோட அப்படியே அந்த பாட்டை முடிப்பேன். அது எனக்குன்னு கொடுத்தது நான் அந்த ஆல்பத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது கடைசியில் நிறைய பேர் பாடுறாங்க. பாடட்டும். எல்லாருக்குமே ஒரு அம்மாவை பற்றி பாடுறது ஒரு இஷ்டம் தானே அப்படின்ற மாதிரி இப்போதான் அந்த பாட்டை நான் வெளியிட போறேன். அது என்னோட குரல்ல நான் அதை பாடியிருக்கேன். அதான் அது இன்னும் கூட எங்களுக்காக கண்டிப்பா ஆழமாவும் அழுத்தமாவும் பாடி காமிச்சிருக்காங்க. இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே தூங்குகிற நேரமெல்லாம் தலையன ஆனதுவும் ஒஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே பொட்டிக்குள்ள மறைச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம்பட்ட வீரர்களுக்கும் கட்டு போடும் சேலை பொட்டிக்குள்ள மறைச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம்பட்ட வீரர்களுக்கும் கட்டு போடும் சேலை மயிலிறகா ஒஞ்சேல மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரிவிளக்கு போட்டா எரியும் மயிலிறகா ஒஞ்சேல மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரிவிளக்கு போட்டா எரியும் மயிலிறகா ஒஞ்சேல மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரிவிளக்கு போட்டா எரியும் மயிலிறகா ஒஞ்சேல மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரிவிளக்கு போட்டா எரியும் அத்தா ஒஞ்சேல அது ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தொழி கட்டி ஆட ஆத்துல மீன்புடிக்க அப்பனுக்கு தழத வட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும்னா செத்தாலும் என்ன போத்த வேணும்னா செத்தாலும் என்ன போத்த வேணும். தொண்டை கட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் நெளிவா பாட முடியல. நீங்க தொண்டை கட்டிடுச்சு பாடுனது நீங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் இங்க கட்டிடுச்சு மேம். என்ன பேசுறது அப்படின்னே தெரியல. இந்த குரல்ல அந்த கண்ணீர் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு மேம். அதை கேட்க கேட்க. தேங்க்யூ. இந்த மரிக்குழுந்தே பாடல் நீங்க இப்போ ஒரு லைன் நீங்க எனக்கு பாடி காமிச்சிங்க. அந்த மரிக்குழுந்து பாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எப்போ சோகமா இருக்கும் போதும் நம்மள நல்லா தட்டி காயம் இருந்ததுன்னா நமக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த குரல். அது நிறைய இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ஆமா, பாடிருக்கீங்கல்ல மேம். ஆமா. இப்போ நீங்க நேரத்தை எப்படி மேம் அலாட் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பாடுறீங்க, திரைப்படங்கள்ல பாடுறீங்க, மேடைகள்ல பாடுறீங்க. உதாரணத்துக்கு இது வந்து மார்கழி மாசம், இப்ப தை மாசம் வேற வரப்போகுது. அந்த பயிற்சி வீட்லயும் ஒரு தடவை. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க மேம்? இதுதான் நம்மளோட முழுமூச்சான ஒரு தொழில், கலையும் கூட. நம்மளோட வாழ்வாதாரமும் இதுதான். இதுதான் நம்மளோட வாழ்வாதாரம் அப்படின்றது காட்டிலும், இதுதான் எங்களோட உயிர். ஏன்னா நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இது இல்லைன்னா அவங்களோட வாழ்வாதாரமே கிடையாது. ஏன்னா மற்ற வேலைகள் அவங்களுக்கு தெரியாது, விவசாயம் தெரியாது. இதுவே முழுமூச்சா இதையே அவங்க வந்து நம்பி இதுக்காகவே அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. அதனால ஆரம்பமும் இதுதான், அவங்களோட முடிவும் இதுதான். நாட்டுப்புற கலைஞர்களோட ஆரம்பம், முடிவு எல்லாமே இந்த நாட்டுப்புற கலை தான். மக்கள் பார்க்கும்போது என்ன அவங்க அக்கா சின்ன பொண்ணோட குரல் இதானா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அதுக்காக கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் மெனக்கிடணும். குரலையும் நல்லா வச்சுக்கணும் மக்களுக்கு. அதுதான் நம்ம கொடுக்குற ஒரு அருமருந்துன்றது கூட தேன் மருந்து.
தேனா நம்ம அந்த மருந்தை கொடுக்கும்போது அதை நம்ம எப்படி வச்சுக்கிறணும் அப்படின்றத நம்ம அதை கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கிறணும். இப்போ இருக்கிற எல்லாருக்குமே அது நான் சொல்லிடுறேன் நான். குரலை ரொம்ப பாதுகாத்து தான் வச்சுக்கணும். ஏன்னா முன்னாடி இருந்த காலங்கள் மாதிரி இப்போ இல்லை. உணவுகள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிட்டு வருதுல்ல. அதனால நம்ம நம்ம குரலை ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுக்கணும். நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமோ என்னமோ அதுக்காக சொல்லல. மக்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியம். அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் கலைஞர்கள் முக்கிய பணி இல்லையா? பனி அதனால நம்ம உடம்பையும் நல்லா வச்சுக்கணும் ஆரோக்கியமா. குரலையும் நல்லா ரொம்ப தெளிவா ஆரோக்கியமா வச்சுக்கணும். ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட சொன்னீங்க. அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு. அந்த மரிக்குழந்தை அந்த பாடல கொஞ்சம் பாடி காமிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சின்ன பொண்ணு அக்கா அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வர்றதே அப்படிதான் வரும். மரிக்குழந்தன் தான் வரும். நிறைய வலைத்தளங்கள்ல போய் பாத்தீங்க அப்படின்னா பாடலே அதுதான். அதுதான் வரும். அந்த பாடல் மேடம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு பாடலும் கூட. அர்த்த நடு ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது கூறு சனம் தூங்கிருச்சே என்ன நீயும் சேரும்போது தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூர் போகும்போது தாமரப்பூ நீயும் எந்த மார்போடு சாயும் போது உன்னை சேர என்னால் முடியுமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாம மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல அத்தமய நீயும் அங்கே அன்போடு பேசையில தண்ணி கூட தூக்கி நானும் தனியாக போகும்போது என்னுடைய துணையாக பின்னே நீயோ வரும்போது உன்னெனப்பு மனச வாட்டுதையா உன் பிரிவு உசுர போக்குதையா உன் பிரிவு உசுர போக்குதையா மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாம மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா 100 ஆண்டு காலம் வரும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ஆத்தா ஒஞ்சேல அது ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன்புடிக்க அப்பனுக்கு தழதவட்ட மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாம மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழி இல்லையா இது மாதிரி நிறைய பாடிக்கிட்டே போகலாம் மேடம். அதான் நீங்க பாடும்போதே அந்த ஸ்மைலோட அந்த புன்னகை வேற நடுவுல திருப்பியும் அதே பிச்சில் வேற எடுக்கிறீங்க. இது என்ன குரலா இல்ல வற்றாத ஜீவன் நதியா மேடம்? எனக்கு டவுட்டா இருக்கு. அது தூங்கல அப்படின்னா தட்டி தூங்க வைக்கிறதுக்கு தேவைப்படும் பாத்தீங்களா? அதுதான் மேடம் இந்த மருந்து. அதையும் தாண்டி என்ன பிடிக்கலையான்னு கேக்குறீங்க. இந்த மாதிரி பண்ணா யாருக்கு மேடம் பிடிக்காம இருக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படிதான் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க மாமா மக பிடிக்கலையா பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப பிடிக்கணும் அப்ப ஆடியன்ஸ். ஆமா இப்போ வாழ்த்துற ஆமா பாடல். ஆனா நீங்களே வந்திருக்கீங்க. அதே மாதிரி மாரியம்மா சிவபதிகாரம் படத்துல அதுலயும் வந்திருக்கேன். தகப்பன் சுவாமி படம் ஸ்ரீகாந்த் தேவா இசையில பாடினது. அதுல 2 பாட்டு பாடியிருப்பேன். அதுலயும் ஒரு சாமி பாட்டு ஒண்ணு பாடி அம்மன் தாலாட்டு. அம்மன் தாலாட்டு. அது ஒரு 2 லைன் மேம். இருக்கங்குடி மாரியம்மா ஏலகுர காளியம்மா நனனனனனனா, தனனனனா, நனனனா.
ஆயி மகமாயி அத்தானியும் வாடி தன்னே நன்னே நானே தனே தானே நானே நானே நன்னே நானே தனே தன்னே நானே நானே. அது அழகா இருக்கும் அந்த தாலாட்டு. அம்மனை தாலாட்டுறது. அதுக்கப்புறம் பாட்டு. வெக்காளி தாய பத்தி வாய் புச்சு 5 சுதி. யாருமே ஃபோக் சிங்கர் யாருமே இந்த சுதி பாடவே முடியாது. 5 சுதி வச்சுட்டாங்க. சிங்கர் சொன்னாங்க, "அம்மா நீங்க இந்த சுதி தான் உங்களுக்கு தான் எடுப்பா இருக்கும். நாக்கு முக்கா 5 சுதி தானே. அக்கு முக்கா மாரி பளிச்சுன்னு வேணும்மா" அப்படின்னாங்க. "ஓ! அப்படியா? சரிங்கம்மா. பாடிர்றேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாடி இந்த படத்தோட இயக்குனர் தான் அந்த தொகையரா பாடியிருப்பாரு. பாடி அப்புறம் அதுக்கப்புறம் நான் பாடுவேன். வெக்காளி தாயே விச்சருவா எடுத்து வாடி மலையனூறு காளி சமயபுரம் மாறி சக்கரத்தை எடுத்து வாடி உழைச்சதெல்லாம் வீணாச்சு உடம்பெல்லாம் புண்ணாச்சு கருணை காட்ட ஓடிவாணி தாய்ப்பாலு வத்தி போச்சு தாய்மையெல்லாம் செத்து போச்சு தயவு செஞ்சு காக்கவாணி செல்லியம்மா கொல்லியம்மா சிலம்பாயி பொம்மாயி கருமாரி உருமாரி மகமாயி மகாளி மீனாட்சி காமாட்சி அடிவேல அடி வச்சு படி இறங்கி வாடி வாடி. இந்த கோழவெளி அம்மா பாடியிருப்பாங்கல்ல சிந்தராம்மா, அந்த மாதிரி இது அடுக்கடுக்கா வரும். திணறி பாடுனாங்க பாட்டு இந்த பாட்டு. ஆனாலும் அருமையான பாட்டு. நல்ல ஹை பிச்சில் பாடினது. அப்போ இந்த தொகையரை பாடி முடிச்ச உடனே பொட்டலிலே பட்டு போன வெட்டுத்தாலியே பொட்டு விலகுக்கு வந்த வெக்காலியே என்னோட இது. அவர் முடிச்சோடனே நான் எடுப்பேன். வனதேசம் கூட்டி வந்த வக்ரகாளியே எங்களை பரதேசம் போக சொன்ன பத்திரகாளியே பாடி பூஜா சாமி இப்படி ஆடுற மாதிரி அப்படியே நிற்பாங்க ஹீரோயினி. அவங்களுக்கு அப்படியே அந்த துண்ணூறு எடுத்து அப்படி பூசி விட்டு சாமி ஆடிவாங்க. விட்டு கடிச்சு சாமி ஆட்டி அப்படியே வேப்பிலை வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அப்போ தான் அந்த பாட்டு வெக்காளி தாயே அந்த அந்த பாட்டு வரும். அதுலேயும் என்னோட பேஸ் இருக்கும். அப்புறம் பாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டோட சிவப்பதிகாரத்தில் அந்த மலைப்பாரி பாட்டு. இதில் தகப்பன் சாமியில் இந்த பாட்டுக்கு படத்தில் இருப்பேன். சீடன் படத்தில் விவேக் சாரும் நானும் அந்த பாட்டு ஃபுல்லாக ஆடி இருப்போம். ஐயோ விவேக் சாரை என்ன மறக்கவே பாட்டு முடியாது. மேம் அது? சீடன் படத்தில் வந்து நானும் சங்கர் மகாதேவ சாரும் பாடினது. ஏலேலோ வள்ளியம்மா நம்ம தெய்வான தாயே அம்மா அரோகரா சத்தோ வந்தா ஊரே அருள் வந்து ஆடும் அம்மா ஏசூரனை ஏசூடாக்கி சுழுக்கெடுக்க தானடா பரமசிவன் பார்வதியும் பிறந்தான் நம்மாளுடா இதுதான்டா முருகங்கத புரிஞ்சுதா சொல்லுங்கோ கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகர் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு. அடுத்த பாட்டு போகும்போது 2 வார்த்தை பேசுனாலே நாக்கு தள்ளும் மேம். நாக்கு மூக்கா எப்படி அது அது எங்கேயோ போய்க்கிட்டே இருக்கும் மேம். எங்க மூச்சு விட்டுருக்காங்க மேடம் அப்படின்னு நினைக்க தோணும். கேப்பே இல்ல, போயிட்டே இருக்கும். அது அது கிடைச்சது எனக்கு. நான் அவங்கள பற்றி ரொம்ப நான் சொல்லி ஆகணும் மேடம். படத்தோட இயக்குனர் 5 வருஷம் ஃபிலிம் சிட்டியில் படிச்சுட்டு இருந்தார். கலை இலக்கிய மேடையில் பாடும்போது வந்து வேடிக்கை காலேஜ் முடிச்சுட்டு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம படம் பண்ணும்போது இந்த குரலை தான் பயன்படுத்தணும்னு அவர் நினைச்சிருக்காரு. கரெக்டாக அந்த படம் பண்ணும்போது என்னை தேடி இந்த 2007 பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இந்த பாட்டை பாட வச்சாங்க. அப்போது சார் பாடுறதை போட்டு காமிச்சாங்க. அம்மா நான் பாடி இருக்கிறது வந்து இது டியூனோட சுதியோட பாடியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் பாடக்கூடாது. நீங்கள் மேடையில் அடிச்சு பாடுவீங்கல்ல அந்த மாதிரி எனக்கு ஒரு இது வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உள்ள போய் மைக்கில் நின்றுட்டு அந்த பாட்டை போட்டு காமிச்சாங்க. இந்த பாட்டு ஆனால் இந்த மாதிரி டியூனாக பாடாதீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பாடுங்க அப்படின்னாங்க. ஹார்மோனி வச்சுட்டு சுதி மட்டும் கொடுத்தாங்க. சுதி அப்படின்னாங்க. அந்த சுதி மட்டும் முடிஞ்சது. அப்பா இதாம்மா இதாம்மா வேணும் இதாம்மா வேணுங்கிறாங்க டைரக்டர் சாரு விஜயாண்டனி சாரும். கரெக்ட் எப்படி மேடம், நாங்கள் அதான் நினச்சோம் மேடம், இப்படிதான் நீங்கள் பாடணும் அப்படின்னு நினச்சோம், அப்படியே பாடிட்டீங்களே அப்படின்னா. கடவுளுக்கு தான் சார் நன்றி சொல்லணும், கலைத்தாய்க்கு தான் நன்றி சார் அப்படின்ட்டு. உங்களுக்கும் நன்றி சார் அப்படியே பாடுங்கம்மா அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்தடுத்து அப்படியே அதே இதிலே பாடுங்க அப்படின்னு. ஏமாடு சுத்தாமனு செஞ்சுன்னா தோலை வச்சு மேலும் கட்டி அட்ரா நாக்கு முக்கா நாக்கும் அதே சுதியில் 5 சுதி 5 சுதியில் ஃபீமேல் வாய்ஸ் யாருமே பாட முடியாது அவ்வளோ டாப்பில்.
கண்டிப்பாவே. ரொம்ப அதுதான் நான் சொல்ற மாதிரி எங்க எடுக்கிறது, எங்க நிறுத்துறதுன்றது தெரியல. போய்க்கிட்டே இருக்கு. நான் ஸ்டாப்பா போய்க்கிட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி சாரே சொல்லுவாரு. "அப்பா! எப்படி மேடம் இப்படி பாடிட்டீங்க? சூர்யா 5 தான் காட்டுனேன். ஆனா நீங்க இப்படி பாடிட்டீங்களே!" அப்படின்னு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். குவாலிட்டி இல்லாம நான் பாடிட்டு வரும்போது நான் நம்பவே இல்ல. பாடி முடிச்சுட்டேன் பாட்ட. சூப்பர்ம்மா! இதாம்மா நாங்க எதிர்பார்த்தோம். இதாம்மா எதிர்பார்த்தோம் நாங்க 2 பேருமே. டைரக்டர் சாரும், மியூசிக் டைரக்டரும். திண்டுக்கல் சாரதிமா. ஆ. திண்டுக்கல். கருணாஸ் அவரோட சேர்ந்து. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? கருணாஸ் அண்ணன் வந்து எங்க கணவருக்கு எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். ஆடி கருடவனே நீலமேகுவண்ணா நீலமேகுவண்ணா உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து ஐயா ஊதுனார் செங்குழலே ஏ. அந்த உலகில் அந்த மாயவனே அந்த இது ஒரு ஓப்பனிங் பாடியிருப்பேன். இது என்னோட குருநாதர் கோட்டச்சாமி பாடுனது. அது வந்து இவன் மேடையில பாடுனான். கச்சேரி மேடையில. அத பாடி காமி அப்படின்னாரு. அப்ப நாங்க இப்படி பேசியிருந்தோமே, அதே வரல கருணாசனம், "என்ன குமாரு குசு குசுன்னு பேசுறீங்க?" அப்படின்னாரு. "ஒண்ணும் இல்லண்ணே, இன்னொரு பாட்டு ஒண்ணு அத பாடி காமிக்க சொல்றேனே" அப்படின்னாரு. எங்க வீட்டுக்காரரு. "எங்க பாடுறா தம்பி" அப்படின்னாரு. அந்த ஓப்பனிங்க பாடுனான். பாடுனோனே, "உள்ள போடா தம்பி" அப்படின்ட்டாரு. ஆ. "ஸ்டுடியோக்குள்ள போடா" அப்படின்ட்டாரு. உள்ள ஸ்டுடியோக்குள்ள போயிட்டாச்சு. "நீனும் போ தங்கச்சி" அப்படின்ட்டாரு. நானும் போயிட்டேன். ஒரு ஸ்டுடியோக்குள்ளே ஒரே மைக்ல நின்னுட்டே பாடுறோம். அப்ப அவன் பாடுனோனே, "டேய் சூப்பர்ரா தம்பி! இதுதான்டா நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். டைரக்டர் இத தான்டா சொல்லிக்கிட்டு இருந்தாரு." அப்பன்னோனே இந்த ஓப்பனிங்க பாடி, "ஆ மலையா மாமலையா உலகு சிலையா கோவில் சிலையா ஏன் உள்ளுக்குள்ள ஏதேதோ பண்ணுதே." இவன் பாடுன வரி. தன்னா நன்னா தானா நன்னா தன்னானா அதோட முடியுது பாட்டு. இப்படி பாடி காமிச்சான். அப்போ டக்குன்னு என்ன பண்ணாரு, தகப்பன் சாமி படத்தோட டைரக்டர் குமாரு. அவர் தான் இந்த பாட்டும் எழுதுனவரு. அவரு டக்குன்னு பாட்ட வரிய எழுதிட்டாரு. பாடி முடிச்ச உடனேயுமே துவையராவுக்கு "ஆடி காத்துல ஆடுதடி ஓடுதடி" அது முடிஞ்ச உடனேயுமே இந்த வரிய எழுதிட்டாரு. திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு மலையா மாமலையா" அத விட்டுட்டு திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு உன்கிட்ட தான் கொஞ்சம் பேச கொஞ்ச நேரம் ஒதுங்கு நான் ஆட்டுக்கல்லு ஆட்டோடுறோம் பிடிக்கல்லு ஐயா மாறத வச்சு பாரு அசையாத கருங்கல்லு மனச பறி கொடுத்தாண்டாய் ஏன் மங்கையவ கூந்தலுக்குள்ள மல்லிகை மேல் ரோசா வச்சு என்ன முடிக்குள்ள மறைச்சவளே. இதெல்லாம் அவன் பாடிட்டு இருந்தது. இந்த திண்டுக்கல்லு இது உடனே அவர் எழுதி கொடுத்துட்டாரு. அப்ப இடையில ஒரு கேப்பு கிடக்கு. இந்த இடையில ஏதாவது வரணும் சின்ன பொண்ணு அப்படின்னாரு. நகருடா நாளைக்கு குளிக்க மினிக்கு வரும் தங்க தேருடா இதை நான் புள்ள பண்ணிட்டேன். அப்படி வந்தது அந்த பாட்டு. அதுக்கு அடுத்த பாட்டு. ஒத்த கல்லு. ஆமா. அது கிரேஸ் அக்காவும் நானுமே சேர்ந்து. சேர்ந்து பாடுனோம். ஆமா. ஃபர்ஸ்ட் நான் பாடிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் கிரேஸ் அக்காவும் போய் பாடியிருக்காங்க. இதுலயும் கிரேஸ் அக்காவும் அந்த மேல் சிங்கரும் பாடியிருப்பாங்க. நானும் அவனும் பாடுனது வந்து ரீமிக்ஸ்ல வச்சுட்டாங்க. ம்ஹ்ம். நான் பாடுனது ஒரு மாதிரி இருக்கும். உடுக்கு போல இருக்கும் இடுப்பு, இந்த ஓடத்துக்கு நீந்தாயா துடுப்பு, உடுக்கு போல இருக்கும் இடுப்பு, இந்த ஓடத்துக்கு நீந்தாயா துடுப்பு அப்படி பாடியிருப்பேன். ஏதண்டா நன்னா நானா நானா ஏதானா நன்னா 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 தன்னானா நகருடா நாளைக்கு குளிக்கு மினிக்கு வரும் தங்க தேருடா அப்படி பாடினத ரீமேக்ஸ்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கிரேஸ் அக்காவும் அந்த ஆண்டனி தாஸும் சேர்ந்து பாடினது வந்து இது. திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேச கொஞ்சம் நேரம் ஒதுங்கு. ஆக ரீமிக்ஸுக்கும் நம்மளுடைய குரல் ஒத்து போச்சு ஒத்து பாருங்க. போச்சு. அதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய விஷயம். தாண்டவம் படம். ஜிவி பிரகாஷ் அவரோட சேர்ந்து அனிச்சம் பூவழகி டூயட் பாடியிருக்கீங்க. ஏன்னா, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஏன்னா, ஜிவி பிரகாஷ் அவர் கூட வந்து பாடணும் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு ஒரு தவம். அது உங்களுக்கு கிடைச்சது. மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா இளையராஜா சாரு, வித்யாசாகர் சாரு இவங்க 2 பேரும் இசையிலையும் பாடுனதுக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி சாரு முக்கியமான இசையில பாடின ரஹ்மான் சாரோட இசை 4 பேரோட இசையில பாடிட்டேன். முக்கியமான 4 பேர் இசை. இவரோட இசையில நம்ம பாடணுமே அப்படின்னு அடிச்சுக்கிட்டு கிடந்தது. கரெக்டா அந்த டயத்துல என்னைய கூப்பிட்டாங்க. ஆஹா! மேடம் இந்த மாதிரி ஜி பிரகாஷ் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறோன்னு சொன்னோடனே தூக்கி வாரிப்போ அது எங்கன்னு பறக்கிறேன். சொல்லுங்க சார் நாளைக்கு ஸ்டுடியோக்கு வர முடியுமா மேடம் ஒரு ரெக்கார்டிங் ஒன்று இருக்கு. வர்றேன் சார் அப்படின்ட்டு ஓடிட்டேன். ஓடி போய் அப்புறம் பாடி அக்கா என்னன்னா வித்யாசாகர் சாரு, ஜி பிரகாஷ், விஜயாந்தகி சாரு, இளையராஜா சாரு, ரஹ்மான் சார் இவங்க 4, 5 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம என்ன ரேஞ்ச் பாடுவோம், என்ன சுதி பாடுவோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான ஒரு அழகான ஒரு சுதிய குடுப்பாங்க, வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து இது என்னால பாட முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது.
அவங்க மேலேயும் வைக்க மாட்டாங்க, ரொம்ப கீழேயும் வைக்க மாட்டாங்க. அழகா நம்ம எப்படி அழகா பாடுறது மாரி செட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி. நமக்கு தகுந்த மாரி. பாட பாட ஆசையா இருக்கும். அந்த மாதிரியான மியூசிக் டைரக்டர் தான் அவங்கெல்லாம். சார் பாடுவாரு. அவர் பாடி முடிச்சதுக்கப்புறம், "வாராண்டி வாராண்டி வரிசை கொண்டு வாராண்டி, பாக்கு வெள்ளி எடுத்துக்கிட்டு பரிசம் கொண்டு வாராண்டி, மாட்டிக்கிட்ட மாப்பிள்ளைக்கு வள்ளு வெட்டி எடுத்து கொடு, அடிச்சம்பூ அழகி ஆட வைக்கும் பெரழகி." இன்னும் நான் போய்க்கிட்டே இருக்கணும். ஆனா நேரம் அப்படிங்கிறது இடம் கொடுக்கணுமா? ஹிப்ஹாப் தமிழா அவ கூட இது வீரன் திருவிழா. கண்டிப்பா கண்டிப்பா. அதுல பாத்தீங்கன்னா கும்பம் அந்த பாடல் ஆகட்டும், வேங்கம் அவன். அது என்ன பிச்சு மேடம் அது. அந்த மாதிரி பாடியிருப்பீங்க. மாரி படத்துல தனுஷ் அவரோட சேர்ந்து டூயட் பாடின பெருமையும் உங்களுக்கு உண்டு. தப்பாதான் தெரியும். தப்பாதான் தெரியும் நம்ம ரூட்டு, சரியான பயெல்லாம் கெட் அவுட்டு போக தானா தன்னானா தனானா தானானா எட ஊரோடு லைஃபு தன்னான தனநன் தன்ன தானா தனனா 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 தன்னானா தனனா தன்னானா. ஆஹா. சொல்லிட்டு அப்படி வரும். தேவிஸ்ரீ பிரசாத் அவர் கூட தெலுங்குலயும் நீங்க பயணிச்சிருக்கீங்க. ஆமா. அதை தாண்டி காரோட்டியின் காதலி அப்படிங்கிற ஒரு படம் மேடம். என்.ஆர். ரகுநந்தன் அவருடைய இசையில மல்லிப்பூ பாத்தி கட்டி அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருக்கீங்க. அதுல எப்படி வரும்னா, சின்ன பொண்ணு நடையே அப்படின்னு பாடல் வரிகளே வரும். பொண்ணு நடை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த பாடல் நடை இப்படிதான் இருக்கும். ஆமா, ஆமா. மல்லிப்பூ பாத்தி கட்டி மடிக்கு மடி குஞ்சம் கட்டி தானானா தன்னானா அன்ன பொண்ணு நடையே. கொஞ்சம் வேற மாதிரி பாடியிருப்பேன். தன்ன அண்ணன்னா தானன்னா சின்ன பொண்ணு நடையே. சின்ன பொண்ணு நடை பாடல்ல இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவரே அப்படித்தானே எழுதி பாடியிருப்பாரு. மேடம் சைவம் சைவம் படத்துல வந்து கொக்கர கோழி அம்மா ஐயோ அந்த பாட்டெல்லாம் மறந்து நிறைய பேர் கூட சேர்ந்து பாடின பாடல்ல அது. அவரு பாலா அண்ணன்லாம் பாடியிருப்பாரு. பாலா அண்ணன் பாடியிருப்பாரு, நான் பாடியிருப்பேன். நிறைய நிறைய பேர் பாடியிருப்பாங்க அதுல. நிறைய பேர் கூட பாடின பெருமைகளும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சூரியன் சட்டக்கல்லூரி ஆஹா. தீக 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 இன்னைக்கு ஆமா. தேவாசாரோட இசை. ஆமா. அது இன்னைய வரைக்கும் மேடையில அக்கா தீக தீக பாடுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டு. அது அப்படிதான். இந்த சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி பாட்டு எப்படி ஆர்கெஸ்ட்ரால எடுத்து பாடிட்டு நான் கச்சேரிக்கு போற இடத்துல எல்லாம் அக்கா சிக்கு புக்கு பாடலாமாக்கான்னு கேட்டாங்களோ அதே மாதிரி ஆக்டர் ஷாம் இருக்காருல்ல, அவரு கச்சேரி பண்ணுவார் அப்போலாம். நான் நல்ல பீட்ல இருக்கும்போது அவரோட ஆர்கெஸ்ட்ராக்கெல்லாம் நிறைய போயிருக்கேன் நான். முகேஷ் ம். அவங்க 2 பேரும் டியர் ஃப்ரெண்டு. அவரு தான் சொன்னாரு, "அக்கா ஒரு கானா ஸ்டைல்ல ஒரு பாட்டு பாடியிருக்கிறீங்க அக்கா, குத்து பாட்டு" அப்படின்னாங்க. "என்ன பாட்டுமா?" நான் பாடிட்டு மறந்துட்டேன் பாட்ட. தெரியல. அவரு ஞாபகப்படுத்துறாரு ஒரு கச்சேரி மேடையில. ரீக ரீக ரீகன்னு ஒரு பாட்டு. ஆமா. தேவசாருக்கு பாடுனேன். ஐயோ! அக்கா செம்ம ஹிட்டுக்கா அந்த பாட்டு. என்னக்கா அப்படி கேட்குறீங்க? தெரியலன்னு கேட்குறீங்களாக்கா அப்படின்னாரு. எனக்கு வெட்கமா போச்சு. நம்ம பாடுன பாட்டு நம்மளே தெரியலன்றோமே அப்படின்ட்டு. அப்புறம் பாடுனா அப்புறம் வரிகள் வச்சிருந்தாரு அவரு. போட்டு பாடுனா, "அக்கா சூப்பர்க்கா." எங்கேயுமே அசையாம இவ்வளவு நேரம் இப்படி கட்டி போட முடியும் அப்படின்னா அதுக்கு இந்த குரல் தேவைப்படுது மேடம். எனக்கு முடிக்கவே மனசு இல்ல. இருப்பினும் நேரம் கருதி நிகழ்ச்சியை முடிக்கணும். ஒரு கலைஞனுடைய வெற்றி எங்க தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரசிகனுடைய கைத்தட்டல்ல தெரியும். இல்ல அந்த கண்ணீர்ல தெரியும். இன்னைக்கு நீங்க நவரசத்தையும் எங்களுக்காக கொடுத்தீங்க. ஒரு பாடல்ல விறுவிறுப்பு, சிரிப்பு, சோகம் எல்லாத்தையும் இந்த குரல்ல கொடுத்தீங்க. கண்டிப்பா. எங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா, இந்த குரல் இன்னும் நிறைய பாடிக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு ரசிக்க ரசிகர்களாகிய நாங்க இருந்துகிட்டே இருப்போம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டதை பத்தி சொல்லுங்க மேடம். நீண்ட நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நேயர்களோட ஒரு அருமையான ஒரு பங்களிப்பு எனக்கு கிடைச்சது. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கு வந்து ஆல் இந்தியா ரேடியோவுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற இசை, நாட்டுப்புற கலைஞர்கள் இல்லாம இப்போ ஒரு படமே பண்றது கிடையாது. அந்த மாதிரி மாற்றம் வந்ததுக்கே நான் ஒரு பெரிய ஒரு சல்யூட்டு, ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உலகத்துல இருக்கிற அத்தனை இசை கலைஞர்களுக்கும், நாட்டுப்புற கலைஞர்களை பாட வச்சு, ஆட வச்சு, வாசிக்க வச்சு அழகு பார்த்த அத்தனை திரைப்பட இயக்குனர்களுக்கும், அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும் நான் அந்த ஆல் இந்தியா ரேடியோ மூலமா நான் ஒரு மிகப்பெரிய 2026ல அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும், அத்தனை திரைப்பட இயக்குனர்களுக்கும், கவிஞர்களுக்கும், அருமையான பாடல்களை எங்களுக்கு கொடுத்த கவிஞர்களுக்கும் நான் வந்து இந்த 2026ல மிகப்பெரிய ஒரு எங்களோட ஒட்டுமொத்த நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பா
நான் சின்ன பொண்ணுக்குமார் உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆல் இந்தியா ரேடியோவுக்கு உயர் அதிகாரிகளுக்கும் என்னோடு உடன் பேசிய அன்பு சகோதரி ராதாகிரீதரன் அவர்களுக்கும் மற்றும் ஒளிப்பதிவு செய்த ஷாலினி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அன்போடும் பண்போடும் பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இனிய பொங்கல் கண்டிப்பா. நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, நாம் இதுவரை கேட்டோம் கிராமிய சிந்து. இன்றைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார் நாட்டுப்புற பாடல்களின் நாயகி என்று போற்றப்படும் கிராமிய பாடகி, மேடை பாடகி, பின்னணி பாடகி, இப்படி பன்முகம் கொண்ட கலைமாமணி சின்ன பொண்ணு அவர்கள் பங்கேற்று சிறப்பித்த கிராமிய சிந்தை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதாகிரிதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை சிந்தித்திருங்கள், இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.